அத்தான்ட்டுங்க. டேய் கலகத்துல நீ பசங்க கேள்விப்பட்டுக்கிறேன். என்ன பண்ண? ஆமா வெள்ளிமணி பேட்டை ஆதுறோம். உன்னை பத்தி எல்லாமே தெரியும் எனக்கு. தெரியும் உனக்கு. பாவாலா விஷம் கலந்தது விஜயனுக்கு தரணும். விஷம் கலக்காத இருப்பது எனக்கு தரணும். நாங்க உங்க அருகாமையில இருக்கிற இது கூட எனக்கு தெரியாது. எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு தெரியுங்க. விஷம் கலந்தது உங்களுக்கு கொடுக்கணும். விஷம் கலக்காத விஜயனுக்கு அடா கொடுக்கணும். பாவே விஷம் கலந்தது விஜயனுக்கும் விஷம் கலக்காத இருப்பது எனக்கும் தரணும். நான் இது கொஞ்சம் அதிகமா இது கலந்துட்டா. கலக்காதடா பாவே. பசங்களா? ஆமா கலந்தா உயிரே போய்டும். சரி சரி நீ கூப்பிடு நம்ம. சரி உசார் உசாரே. உணவு தயாரி கொண்டு இருக்கின்றது. அதுக்கு முன்பதாக பைரசம் இருந்தலாமே. பைரசம் தானே சாப்பிடலாம். ஐயா என்ன பிடிங்க? நீங்க யாரு? ஒரு நாட்டு இளவரசர். ஒரு நாட்டு இளவரசர் வராத வந்துக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு உங்களுக்காக மாப்பழ வாழை மூன்றுத்தையும் ஒன்றாக சேர்த்து நன்றாக கோய்ப்பி குழப்பிடா அதாங்க கோய்ப்பி வசந்தி பெஞ்சிய தந்துக்கிறேன் சாப்பிடுங்க. சரி விடு. கம்மிரு அது வேணாம் இந்தா இதை சாப்பிடு. அது வேணாம் இந்தா சக்கரை கம்மியா இருக்கு சாப்பிடு. சரி சாப்பிடலாமா? சாப்பிடலாம். அது வேணாம் கூலிங் கம்மியா இருக்கு சாப்பிடு. ஆனா சரியான கம்மி இருப்பா. நீ சாப்பிடுங்க. அது வேணாம் இந்தா இதை சாப்பிடு. மன்னருக்கு போடுறா. இரவன் சேர்ந்து இருந்தலாமா? என்னடா சிரிக்கிறாரு? உன் பாதம் மீது மன்றாடு மண்மை கெட்டது தெரியுமா? எதுக்காக? குடும்பத்தை உறவான் எடுக்க வேண்டும் நினைச்சு என் வயிறுல எரிதுரா. என் வயிறு எரிதுரா. அதுதான் ராவா குடிக்க கலங்குறா. அது ரொம்ப நாள் கை சாப்பிட பேச கூடாது. நீ அறிந்ததை வைரஸ் நினைச்சு விட்டாயா? ஆமா கொடிய விஷமாடா கொடிய விஷம். பாவி நேரத்தில் நீ இராச போறீங்க. என்னாச்சு உங்களுக்கு? என்ன என்னை மன்னித்து விடு. உன்னை மன்னிக்க வேண்டுமா? பகையாளி குடும்பத்தை உறவாடை கிடைக்கும் நினைத்தேன். வைரசத்தில் விஷத்தை கலக்கினேன். விஷம் கலந்த வைரசத்தை நானே அறிந்து விட்டேன். இருந்தாலும் நான் இறக்கும் தருவாள் இருக்கின்றேன். நான் இறந்த பிறகு சில நாட்களாக என் நாட்டை நீதான் ஆள விட விதியா விதியா விதியா. பாவி ஒரு நாட்டு மன்னன் பாரம்பரிய விஷத்தை கொடுத்து கொண்டு விட்டாடா படுவாவி. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என்ன அந்த வஸ்து உங்களுக்கு குத்து ஒன்னா சாவ வச்சிருக்கணும். ஆமாண்டா பாகத்துக்கு நல்லவரா தெரியுது கூட இருந்தா உங்களுக்கு துராமண்ண நினைக்கிறான்னு சொல்லி தான் விஷத்தை மாத்தி கொடுத்தங்க. டேய் என்னுடைய உயிரை காப்பாற்றி விட்டுவாய். ஆனால் நீ மிகவும் நல்லவன் தான். எனக்காக கடமைப்பட்டு இருக்கின்றாய். நன்றி. சரி ஆனால் இவன் ஆனாலே கூட கிடக்காத. என்னடா 4 பொண்ணால வச்சு பட்டு வேலை முடியும். சரி இருக்கட்டும். டேய் இவன் இருக்க தருவாயில் என்ன கூறினான் தெரியுமா? நான் இறந்த பிறகு இந்த நாட்டை நீதான் ஆள வேண்டும் என்று சொல்லிவிட்டான். அது மட்டுமல்ல என்னை அழிக்க நினைச்சான். இவன் அழிஞ்சு போயிட்டான். தன்வினை தன்னையே சுடும் என்று சொல்லுவார்கள். இவன் கெட்டானா? சரி தகுந்த மரியாதை எடுத்து அடுக்கல செய். நான் மன்னிக்கிறேன். நீ போய் வா. அம்மா இருமா போய் நாடி அடிக்கிறான் ஆளு. ஏய் ஏய் பின்ன செய்த பொட்டி 70000 அப்படி அம்மா புடி வச்சுக்கிறான் ஆளு. இவன் ஜலத்துக்கு அடிக்கிறான் ஆளு. கேக்க ஆளு எடுத்து அடிச்சுக்கிறேன். நீங்க பார் பண்ணா சாமான்க்கு அடிக்கிறான் பாவா. என்னடா பாத்தீங்க நான் நினைச்சிட்டியா இவனை இப்படியே அடிக்க மாட்டான். சேர் போட்டு அடிக்கிற அந்த கம்யூனிட்டி ஆயிட்டுங்க. சேர் போட்டு அடிக்கிறீங்க கம்யூனிட்டி அவன் நமக்கு நீ ஒண்ணே கேக்குறான். யாரா அந்த ஊரா முடிச்சாரு கொஞ்சம் காலைல 600 ரூபாய் கணக்குல பிடிச்சிருவா. சரியில்லை நீ என்ன ஆட்டம் போடுறான் ஆளு. லெப்ட்ல அடிக்கிறான் ரைட்ல அடிக்கிறான். கம்யூனிட்டி போய் ஏத்தி எங்கெங்க முதுகுல அடிக்கிறான். இப்ப மேல கை விட இப்ப மேல கை வாஞ்சவத்துக்கு அடிக்கிறான். அட்டாய் சும்மாங்கல்லையா என்ன வாஞ்சவத்து பேசுகிறான். இப்ப பேசுறேன் துமாங்கல் இப்ப பேசுறேன்
பேசுறா டீ வந்துக்குதா ஏன்னா இவனால பேசி பேசி எனக்கு டயர்டாவே இருக்குதுண்ணா இருந்தாலும் என்ன வேலை பார்த்தா பாத்தியானா கம்யூனிட்டி பையன் படைவேடு வேலையாட வாடா பகோடா வாங்கி தரேன்னு சொன்னாம்பா நான் வாங்கி தரணும் பகோடா கம்யூனிட்டி அந்த பகோடா வாங்கி தரத்தாலும் பகோடா வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி கடிக்க முடியாத பட்டாணி வாங்கி கொடுத்துட்டாம்பா டேய் என்னால கடிக்க முடியாதா என்னால கடிக்க முடியாதே பிச்சே எம்மாத்துவே ஐயா வாங்கி ஐயா சொல்றேன் நீ மன வாங்கி அடிங்க அடி அவன் சொன்னா அடிக்காத விடுவான் அடிக்காத விடுவான் பழுகுன்னு வச்சிருவேன் மறிக்கல மங்களி ஏங்க இவனை சும்மா அடிக்க கூடாதுங்க என்ன பண்ண போறேன் இவனை நான் சாதாரணமா அடிக்க மாட்டேன் வேற என்னை விட்டு டீ சாப்பிட்டுங்கிறான் டீ சாப்பிட்டு வந்து இந்த கம்யூனிட்டி பழக்கலே அது நீ ஒண்ணே கீ உண்டு என்னாச்சா என்ன வேக்சின் நிக்குதியா ஏய் மூச்சு வத்த பாரு இரு வர சந்தேகமாவே இருக்குது ஏய் என்ன இப்படிதான் மூச்சு வத்த பாப்பா என்ன மூக்குல பச்சுட்டா பாப்பா விரல வச்சு பாடுறா இரு வர ஐயோ ஓயனா என்னாச்சா இவன் சேத்து போட்டு போட்டுக்கறானா படவேட்டுக்கா போயிருப்பான் யாரா அவன் செத்துட்டான் செத்துட்டானா என்ன பண்றதியா என்ன பண்ண அடக்கல மண்ண தூக்கி போய்யா நல்லா மண்ணை நோண்டியா ஜேசி பசி நோண்டி உனக்கு கடப்பர் நோண்டா கட்டுப்படி ஆகாது ஜேசி பசி நோண்டியா உள்ள தள்ளி போட்டு போதி எப்படி ஒரு 20 30 தோணுமா ஆமா ஆமா ஐயோ இவனை எப்படி நான் தூக்கிட்டு போறதே என்னடா மை வேலை நரிக்குது மை வேலையா எங்க போய் கத்துன வந்தா மலையாளம் போய் கத்துக்கிட்டு வந்தேன் என்ன பண்ண மை வேலை செத்த பொணத்தையே நடக்க வைக்கும் நான் பாக்கணுமே பாக்குறியா பூபக்கா சாரா சூப் சாரா சூப்பா காலப்படி கோபக்காரன பாடு உட்காரு ஏந்திரி உட்காரு ஏந்திரி கிறுகல்ல சுத்து அடே நில்லு நீயே போய் உள்ள பழம் தோண்டி நீயே போச்சுக்கு போ அடப்பா பெரிய மந்தக்காரனா நீ என்ன பண்ண அவனையே தூக்கிட்டு போ ஆமா நீ வெளிய போன ஆம்பளைங்க நம்ம தான் நினைக்கிறோம் நீ ஆமா அவங்க நினைக்கிறாங்களே ஒண்ணுமே தெரியல இருக்கிற நம்மள நினைக்கிறதே கிடையாது ஆம்பளைங்க ஆமா இருந்தாலும் என்னைக்கு இருந்தாலும் வரதானே பாருங்க ஆமா நீ இப்படியே பேசிட்டு எப்படி எனக்கு தூக்கு வருதா நீ நான் சொல்ல நினைக்கிறேன் எனக்கு முன்ன எப்படியே சொல்லிருக்கீங்க தூங்கலாமா தூங்கலாமா அண்ணி தூங்கிட்டா போலக்குது அவளுனா மனசுல கஷ்டங்குது அவ போனா எங்க அண்ணன் கூட சந்தோஷமா இருந்தா நிம்மதியா தூங்குறா என்னை கட்டணமா தூங்குறான் எதுக்குதான் நம்பியே தூங்காம உட்காந்துக்கணும் என் காலில் நிற்கிறாரு இப்பயே போறேன் என் லவ்வர் சந்திக்கிறேன் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் சந்தோஷமா இருந்து அதுக்கப்புறம் நீங்க படுத்துக்கிறேன் அது வரைக்கும் திண்டு அப்படியே தூங்கட்டும் போயிட்டு சீக்கிரமா வரேன் எங்க போனாங்க தெரியலையே ஐயோ எங்க அண்ணி ஒரு ரெண்டாம் கட்டான் போனா அந்த வழியில திரும்பி வரணும்னு கூட தெரியாது எங்க அண்ணன் வந்தா என்ன பதில் சொல்வேன் அண்ணி அண்ணி நீ நாட்டு இளவரசி என்ன திருமணம் செய்துவான்னு பார்த்தா அவங்க அம்மா வர்ற பார்த்த உடனே அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அவரோட சந்தோஷமாகறான் மாமா ஏன் எட்டப்பா சொல்றீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சத்தியம் பண்ணேன் இப்ப பார்த்தா நான் என்ன பண்றது உங்களுக்கு கேள்வி ஆசைப்பட்டேன் எங்க வீட்டு நிலைமை அது மாதிரிங்க ஏங்க தாலி மட்டும் தான் அந்த அவன் கட்டிருக்கிறான் மத்த எல்லாமே நீங்க தான் பாக்கணுங்க லைசன்ஸ் மட்டும் தான் மேல இருக்குது அந்த வண்டி வந்து நீங்க தான் ஓட்டணும் கீர் போட்டு நல்லா ஓட்டுங்க பேர் மட்டும் தான் பேர்ல இருக்குது நீங்க தான் மத்த எல்லாமே பாக்கணுங்க பட்டம் பேருக்கு இது பயிர் நீங்க வச்சு கொடுங்க நல்லா பாக்கலாம் அதுக்கப்புறம் பயிரை வந்து நீங்க வேங்க உங்க மேல எவ்வளவு ஆசையா தெரியுமா நான் கூட என்ன நினைச்சேன் ஒருவேளை அவனை கல்யாணம் பண்ணி அவனா கூட போயிடுவேன் நேரம் கிடைக்கல நான் என்ன பண்ணுது எப்பயோ பாக்கன்னு பாக்குறேன் நேரம் கிடைக்க மாட்டேன் அப்படியே பாத்துக்கிறேன் என் வீட்டுல நான் சந்தேகப்பட்டேன் நீ எப்படி வளர்றியா அப்படியே நான் சரி ஏதோ என்ன மறந்துட்டேனோ நினைச்சேன் ஆனா பட்டா உன் மேல இருந்தா பயிர் நான் தான் வைக்கணும் பயிர் வச்சு நல்லா நான் வண்டி ஓட்டணும் இந்த வண்டிக்கு டிரைவர் நானேதான் இந்த நேரத்துல உன்னை பார்க்கும் பொழுது எப்படி மனுஷன் பேர் மாறுங்க
அண்ணி யார் அவன்? ஐயோ தப்பா இருக்காதீங்க அண்ணி. கத்திரிக்காய் காலு மணி சமரிக்கிறான். யார் அவன்? ஐயோ அண்ணி 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 ஒண்ணு இல்ல அண்ணி, நம்ம நாட்டு தளபதி கிட்ட சும்மா கொஞ்ச நேரம் கணக்கு வழக்கு பார்த்துருந்தோம், 2 பேரும் பேசிட்டு இருந்தோம், சும்மா பேசியிருந்தோம். ஆம்பளைக்கு தெரியாத கணக்கு முன்னாடி தெரியும். அண்ணி தப்பா இருக்காதீங்க அண்ணி, அவங்க வந்து அங்க நான் அரண்மனையில பேசுறதா பார்த்தேன், அங்க கொஞ்சம் பேச ஏய்! இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன தூங்க வச்சுட்டு இவன் கூட உனக்கு கள்ளக்காதலா? அடி பாவி, எங்க குடும்பத்திற்கே குலவழக்காய் இருப்பது எவ்வளவோ ஆசைப்பட்டேன். எப்ப என் குடும்பத்தையே கெடுக்கணும்னு எண்ணம் வந்துச்சோ உன்னை விடவே மாட்டேன்டி. என் அண்ணன் உன்னையே நினைச்சிட்டு போயிருக்கிறாரு. என் அண்ணனுக்கு துரோகம் செஞ்சியே, நீ நல்லா இருப்பியா? தாய் இல்லாத பொண்ணா இருக்கிறேன், எனக்கு தாய்க்கு தாயா இருப்பேன் எவ்வளவோ ஆசைப்பட்டேன்டி. எப்போ உன் வண்ட வளத்துல எனக்கு தெரிஞ்சிச்சு, உன் வண்ட வளர்த்து தண்டை வளர்த்து ஏத்துறேன். இப்பவே மாமா கிட்ட சொல்ற போடி. நில்லுங்க அண்ணி, இந்த விஷயத்த போய் அப்பா கிட்ட சொல்லாதீங்க அண்ணி, அப்பா கிட்ட சொல்லாதீங்க. அப்பாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவர் உயிரோடவே இருக்க மாட்டாரு அண்ணி. அண்ணி இது தெரியாம ஒரு தவறு செஞ்சுட்டேன், இது உங்களோட எங்களோட மட்டும் இருக்கட்டும், அப்பா கிட்ட சொல்லாதீங்க. உங்க காலை பிடிச்சி கேட்டு கேட்கிறேன் நீ, இதை மன்னிச்சு விட்டுருங்க, அப்பா கிட்ட போய் சொல்லாதீங்க அண்ணி. ஏய், ஒரு பெண்ணானவன் இந்நாட்டுக்கு இளவரசி ஒரு தவறு செய்கிறனா ஒரு முறைக்கு 10 முறை யோசிக்கணும். அப்படி இருந்தாலும் தவறு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சே தீரணும். நீ காலால் இடக்கூடிய வேலை இரு கரந்தொட்டு குனிந்து பணிந்து செய்யக்கூடிய அந்த தளபதி எப்பொழுது அவனை காதலிக்கிறேன்னு சொன்னியோ உன்னை விடவே மாட்டேன். இப்பவே போய் சொல்றேன், உன்னால முடிஞ்சதை பாத்துக்க போடியே. நில்றி இப்படி திரும்படி. ஏய், எங்க போறடி? அண்ணிடி. ஏய் யார வாடி அண்ணி அது பண்ணி அது நில்றி. எங்க போற? எங்கடி போற? போறேன் உங்க அப்பா கிட்ட. எங்க அப்பா போய் என்ன போய் சொல்ல போற? சொல்ல போறடி. நாடி சொல்லுவே? உன் வண்ட வாசல்ல சொல்றேன். ஏய் நீ சொன்னா எங்க அப்பா நம்பி வரடி? ஏய் எங்க அப்பா நான் சொல்றதை நம்புவாரு. நீ யாரு நீ இந்த வீட்டுக்கு விளக்கேத்த வந்தவே? நான் யாரு? இந்த வீட்டுல பிறந்தவடி, இந்த வீட்டுல பிறந்தவே. எங்க அப்பாக்கு என் மேல ரொம்ப பாசம் அதிகம். ஏய் நீ என்ன வேணாலும் போய் சொல்றி போடி. என்னால ஒரு உண்மையை பொய்யாக்க முடியும், ஒரு பொய்யை உண்மையாக்க முடியும்டி. நீ போய் சொல்ல வேண்டி சொல்லு, மத்த நான் பாத்துக்கிறேன் போடி. பகல் கனவு காணுகிறாயா? அது ஒருபொழுதுமே பலிக்காது. இந்த அரண்மனை விட்டு என்று இறந்த ஒரு நாள் வெளியே போற பொண்ணு நீ. இந்த அரண்மனை ஆள வந்தவன் நானு. என்னுடைய வார்த்தையை கேட்கிறாரா உன் வார்த்தையை கேட்கிறாரா? என் வார்த்தை எங்க அப்பா கேட்பாரு.